என் தங்கமே, நீயும் சில சமயம் உன் மனசுக்குள்ள யோசிக்கிறாய், அம்மா, அவர்களுக்கு நடந்த அதிசயம் எனக்கு எப்போ நடக்கும்? நான் ஏன் இன்னும் காத்திருக்கணும் என்று. அதுக்கே நான் வந்திருக்கேன் என்று உன் இதயத்துக்குள்ளே பேசணும் என்று. நீயே நினைச்சு பாரு தங்கமே. மலர் பூக்கும் முன் மண் கிழக்குது, மழை வந்து நனைக்குது, சூரியன் வெப்பம் கொடுக்குது. அப்புறம்தான் அந்த சிறு மொட்டு வெளிச்சம் பார்க்குது. அதிசயங்கள் எல்லாம் நேரம் தப்பிச்சா தாமதம்தான் தோன்றும். ஆனா அவை ஒருபோதும் தப்பிப்போவதில்லை. அவர்களுக்கு நடந்த அதிசயம் நிச்சயம் உனக்கும் நடக்கும் தங்கமே. ஆனா அதற்கு முன் அம்மன் உன்னை காத்திருக்கும் மனசையும் நம்பிக்கையும் வலுப்படுத்திக் கொடுக்குறாள். அம்மன் உனக்கு சொல்லுறாள், என் பிள்ளை, நான் உன்னை மறக்கலை. உனக்கான வரம் நான் எழுதிய நேரத்துக்கு தாமதமில்லை. அந்த நேரம் வந்தவுடனே உன் வாழ்வு முழுக்க மாறிவிடும். நீ நினைக்கிற அதிசயம் என்னவாக இருந்தாலும், உடம்பு நலமா, வேலை வரணுமா, குடும்பம் ஒன்னா வரணுமா, உன்னை விட்டுப்போனவர் திரும்பணுமா, அவை எல்லாம் வானத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த பக்கத்திலே இன்னும் ஒரு சில வரிகள் எழுதப்படுதுதான் பாக்கி. அதை எழுதி கொண்டிருப்பது தான் உன் அம்மன் நிதிகா தேவியாகிய அந்த சக்தி. நீ நினைப்பது போல சின்ன விஷயம் இல்ல தங்கமே. அந்த அதிசயம் நடக்கும்போது உன் வாழ்க்கையே புதிய பாதைக்கு மாற போகுது. இப்போ நீயே நினைக்கிறாய், என் கண்ணாலா இது சாத்தியம் என்று. ஆனா அம்மன் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாள், என் குழந்தைக்கு நான் சொல்லாத வழியில்லை. நீ காத்திரு, நான் எழுதின வரம் உன்னை தேடி வரும். இப்போ உன் வாழ்க்கை எப்படியோ மந்தமா, அமைதியில்லாமா, மண்ணில் விழுந்த கனவா போயிருக்கு. ஆனா அம்மன் சொல்கிறாள், அந்த மண்ணிலிருந்து தான் விதை முளைக்கும். நீ விழுந்த இடத்திலிருந்து தான் உன் எழுச்சி தொடங்கும். நீ தோற்றவிடமில்லை, நான் இன்னும் உன் பக்கத்திலே நிற்கிறேன். அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்கும் தங்கமே. ஆனா அம்மன் அதை வேற மாதிரி தரப்போகிறாள். அவர்கள் பெற்றது உடனடி ஆசீர்வாதம். நீ பெறப்போவது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நிலையான ஆசீர்வாதம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. அது ஒரு நாளோ ஒரு வாரமோ நீடிக்காது. அது உன் வாழ்க்கையையே என்றும் ஒளிரச் செய்ய போகுது. அம்மன் உன் கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்து ஒவ்வொரு துளியையும் வாக்காக மாற்றிட்டாங்க. இவள் அழுத கண்ணீர் வீணா போக கூடாது என்று சத்தியம் பண்ணிட்டாங்க. அந்த சத்தியத்துக்காகவே இப்போ வரை தாமதம் தான் இருந்தது. இப்போ அது முடிஞ்சிருச்சு தங்கமே. இனிமேல் அதிசயங்கள் உன்னையும் தொட போகுது. நீயும் தயாராகணும். அம்மன் உனக்கு சொல்லுறாள், பழைய நினைவுகளை கைவிடு, உன்னை நம்பு, என் பெயரை நினை. நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். உன் பிரார்த்தனைகள் வானத்துல தங்கியிருக்கல, அவை எல்லாம் ஒரு பெரிய ஒளியாக இணைஞ்சிருக்கு. அந்த ஒளி நாளைக்கு உன் வீட்டு கதவுலே பிரகாசிக்க போகுது. என்ன சொல்றேன்னா தங்கமே, அவர்களுக்கும் அதிசயம் நடந்தது ஏன்னா அவர்கள் நம்பிக்கை கைவிடல. நீயும் உன் நம்பிக்கையை விட்டுடாதே. உனக்கான நேரம் வந்தாச்சு. இப்போ முதல் நாள் போல கண்ணை மூடி சொல்லு, அம்மா, நான் இன்னும் உன்னை நம்புறேன். அந்த ஒரு சொல்லுக்காகவே அம்மன் உன் வாழ்க்கையில் கதவுகள் திறந்து விடுவாள். இப்போ வரை மூடப்பட்ட வாய்ப்புகள் திடீரென்று வெளிச்சம் காட்டும். மக்கள் உன்னை பார்த்து இவள் வாழ்க்கை எப்படி மாறியது என்று ஆச்சரியப்படுவார்கள். நீயும் நினைச்சுக்கொள் தங்கமே, அதிசயங்கள் வேறொருவரின் சொத்தல்ல. அது நம்பிக்கையுடன் இருக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் கடவுள் தரும் பரிசு. அந்த பரிசு இப்போ உன் கையில் இருக்குது. அதை திறக்க உன் மனசை தயார் பண்ணு. அம்மன் உன் இதயத்துல மெதுவா சொல்லுறாள், நீ இன்னும் வாழ்வை அஞ்சாதே என் பிள்ளையே. உன்னால் முடியாது என்று நினைத்தவைகள் எல்லாம் நான் உன் கையாலே செய்து காட்டப் போறேன். அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்கும் தங்கமே. ஆனா அது வெறும் அதிசயமா இல்லை. அது உன் வாழ்வின் புதிய அத்தியாயம். அது வந்துடும், நெருங்கிவிட்டது. அதுக்குள்ளே உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள். அம்மன் பெயரை ஜபிச்சுக்கொள். அம்மன் உன்னோட ஒவ்வொரு இரவிலும் கைகோர்த்து நிற்கிறாள். அம்மன் உன் வீட்டுக்குள்ளே நிழலாய் சுற்றுகிறாள். அம்மன் உன் பிரார்த்தனைக்கு பதில் எழுதிட்டு கொண்டிருக்கிறாள். நீ காத்திரு தங்கமே. அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்கப் போகுது. அது இப்போ துவங்குதே என் தங்கமே. அந்த அதிசயம் உன்கிட்ட வராமலே தாமதமானதுக்கு காரணம் உன் பிழை இல்லை. சில நேரங்களில் வானமே சோதனை எடுக்குது, இவள் இன்னும் நம்பிக்கையை கைவிடலையா என்று பார்க்கிறது. ஆனால் நீ பார்த்தாயா, எத்தனை தடவைகள் தகர்ந்திருக்கிறாய், ஆனாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்திருக்கிறாய்.
அதுதான் உன் வெற்றி தங்கமே. அதுதான் அம்மன் உன்னோட பெருமை. அம்மன் சொல்றாள், நான் உனக்காக கதவை திறந்தேன், ஆனால் அதை காணும் கண் இன்னும் கண்ணீரால் மறந்துவிட்டது. உன் கண்களை துடை, அந்த ஒளி உன்னை காத்திருக்குது. எத்தனை நாளாக உன் மனசு சோர்ந்து போயிருக்கு. உன்னை புரிஞ்சு கொள்ள யாரும் இல்லைன்னு தோன்றுது. ஆனா உண்மையில் உன் ஒவ்வொரு மூச்சிலும் அம்மன் இருக்கிறார். நீ அழும் ஒவ்வொரு நேரத்திலும் அம்மன் உன்னோட கையை பிடிச்சிருப்பாள். அவர்களுக்கு நடந்த அதிசயம் எவ்வளவு பெரியது என்று நீ நினைத்தாலும் அம்மன் சொல்றாள், உனக்கான அதிசயம் அதைவிட பெரியது. காரணம் உன் இதயம் இன்னும் தூய்மையானது. உனக்கு கிடைக்கப் போகும் ஆசீர்வாதம் மற்றவர்களோட வெற்றியை விட ஆழமானது. அது உன்னை மட்டும் இல்ல, உன்னை நம்பும் பலரையும் உயர்த்த போகுது. நீயே நினைச்சு பாரு தங்கமே, காற்று வீசும் போது மரம் நடுங்குது, ஆனால் வேறு நிலைக்குது. நீயும் அப்படித்தான். வெளியில் சோதனை உன்னை இக்குது, ஆனால் உன் நம்பிக்கை என்ற வேறு அசையலை. அதனால்தான் நீ இன்னும் நிற்கிறாய். அம்மன் சொல்றாள், என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை நான் உருவாக்கின பாடங்கள்தான். இன்னும் சிறிது நேரம்தான். அந்த நேரம் வந்தவுடனே உனக்கு நடந்த அதிசயம் உலகம் பேசும் அளவுக்கு இருக்கும். நீ கண்ணை மூடி நினைச்சுக்கோ தங்கமே. அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? காலை எழுந்தவுடனே உன் மனசு வித்தியாசமாய் இருக்கும். உன் உடம்பு லேசாய் இருக்கும். உன் இதயம் ஒளி போல உணரப்படும். அந்த நாள்தான் அம்மன் உனக்கு, இது தான் உன் நாள் என்று சொல்லும் நாள். அவர்களுக்கு நடந்த அதிசயம் வெளியில் தெரிந்தது. ஆனா உனக்கு நடக்கப் போகும் அதிசயம் உள்ளிருந்து வெளியில் மலரும். அது உன் மனத்தை குணப்படுத்தும், உன் வாழ்வை நிலைப்படுத்தும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அதிசயம். எத்தனை பேர் உன்னை குறை சொன்னார்கள். இவளால எதுவும் முடியாது என்று சொல்லினார்கள். அவர்களுக்கே ஆச்சரியமாயிருக்கும் நாளை நீ செய்யப்போகும் விஷயங்களை பார்த்து. அது சாதாரண முன்னேற்றமா இருக்காது. அது ஒரு திடீர் திருப்பம் மாதிரி இருக்கும். அம்மன் கையாலேயே எழுதப்பட்ட ஒரு மாற்றம். அம்மன் உனக்கு சொல்லுறாள், நீ உன்னை குறை சொல்லாதே என் தங்கமே. நீ தோற்றவளா இல்லை. நான் இன்னும் உன் வாழ்க்கை புத்தகத்தின் பக்கத்தை எழுதிக்கிட்டிருக்கேன். அந்த பக்கம்தான் உனக்கு அதிசயம் ஆன பக்கம். நீயும் நினைச்சுக்கோ தங்கமே, நீ பெற்ற துன்பம் சாதாரணமில்லை. அது உன்னை சிதைக்கல்ல, வடிக்கத்தான். நீ இப்போ உள்ள சக்தி அந்த துன்பத்தால தான் வந்தது. அந்த சக்தி தான் உன் வருங்கால அதிசயத்துக்கு அடித்தளம். நீயே உன் வாழ்க்கையின் கதை நாயகி. அம்மன் உன் கதை எழுதுறாள், ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு நோக்கத்தோடே. இப்போ இருக்கும் இருள் அத்தியாயம்தான் வெளிச்ச அத்தியாயத்துக்கு முன்னோட்டம். அந்த வெளிச்சம் நெருங்குது தங்கமே. அம்மன் சொல்லுறாள், இன்னும் சில நாட்கள் என் பிள்ளையே. நீ சந்திக்கப் போகும் சந்தர்ப்பம் உன் கண்ணீருக்கு பதில். நீ மறந்த கனவு மீண்டும் உன்னிடம் வரப்போகுது. நீ காத்திருந்த செய்தி உன் கதவிலே வந்து நிற்கப் போகுது. நான் அதை எழுதி வைத்திருக்கேன். அவர்களுக்கு நடந்த அதிசயம் ஒரு தொடக்கம். உனக்கு நடக்கப் போகும் அதிசயம் ஒரு புதிய வாழ்க்கை. அது உன் வலி முடிவுக்கான சின்னம். அது உன் நம்பிக்கை நிறைவேறும் சத்தம். அம்மன் உன் இதயத்துக்குள் பேசுறாள் தங்கமே. நீ என்னை எத்தனை தடவைகள் கூப்பிட்டாலும் என் காதுகள் உன் குரலை ஒருபோதும் தவற விடலை. நீ என் பிள்ளை, உன் ஒவ்வொரு ஆழ்ந்த நெடியிலும் நான் இருந்தேன். நீ விழுந்தபோதும் நான் உன்னை தாங்கினேன். இப்போ நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ இப்போ பார்க்கிற உலகம் துன்பம் நிரம்பி இருக்கலாம். ஆனா அந்த துன்பத்தின் வழியாகத்தான் அம்மன் உன்னை உன் நியதியிலே கொண்டு போகிறாள். அம்மன் உன்னை யாரும் தடுக்க முடியாத இடத்துக்கு அனுப்ப போகிறாள். அது உன் அதிசயத்தின் நேரம். அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்கும். ஆனா அது இன்னும் அழகாக நடக்கும். அது உன்னை அழ வைக்காது. அது உன்னை சிரிக்க வைக்கும். நீ கண்ணீரை மறந்த நாளில் அம்மன் உன்னிடம் வந்து சொல்லுவாள், இதுதான் என் வரம். இதுதான் உன் நேரம். நீ அதுக்குள்ள உன் மனசை நிம்மதியாக வைத்துக்கோ தங்கமே. நீ பயப்படாதே. அம்மன் உன் பக்கம் இருக்கிறாள். அவள் உன் பெயரை ஒவ்வொரு காலை வானத்திலே சொல்லுகிறாள். உன் கதை இன்னும் முடியல. அது இப்போ தான் துவங்க போகுது. அம்மன் உனக்கு சொல்லுறாள், நீ நம்பிக்கை வைக்கிற வரை நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கையிலே நான் ஆசீர்வாதம் வைத்திருக்கேன். நீ அதை திறக்கணும். அது உன் நம்பிக்கை. இப்போ வானத்தில் எழுதப்பட்ட வரங்கள் திறக்கப்படுது. அதுக்குள் உன் பெயர் இருக்குது. அந்த வரம் உன் வீடு நோக்கி வருது. அது உன்னை தொட்டவுடனே உன் வாழ்வு மாறிவிடும்.
அம்மன் உனக்கு ஆசீர்வாதமா சொல்லுறாள். என் தங்க பிள்ளையே, நீ காத்தது வீணா போகாது. நான் உனக்காக எழுதின நேரம் வந்துவிட்டது. அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்கும். ஆனா அது உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் அதிசயம். நீயும் இதை மனத்துக்குள் நம்பு. நீயும் உன் பெயரால் ஒரு புதிய கதையை எழுதப் போகிறாய். அந்த கதையை உலகமே பார்க்க போகுது. அம்மன் உன் இதயத்திலே சத்தியம் பண்ணிட்டாங்க. இனி உன் வாழ்க்கை பிரகாசிக்காம இருக்க முடியாது. அதிசயம் உன் வாசலில். நீ திறக்கணும், நம்பிக்கையோட, அன்போட. அம்மன் உன் பக்கத்திலே நிற்கிறாள் தங்கமே. இப்போ நீ சொல், அம்மா, நான் தயார். அவள் சிரிச்சு சொல்லுவாள், அப்போ நின் அதிசயம் தொடங்கிட்டது என் பிள்ளையே. என் தங்கமே, நீ நம்பிக்கை வைத்திருந்ததை விட்டு விடாம இருந்ததால்தான் இன்றைக்கு வானம் உன்னை கவனிக்குது. எத்தனை காலமா நீ பொறுத்து கொண்டாய், எத்தனை முறை மனசு உடைந்தது, எத்தனை இரவுகள் கண்ணீர் தலையணை நனைத்தது, அவை எல்லாம் வீணா போயிருச்சுன்னு தோன்றியிருந்தது தானே. ஆனால் அம்மன் சொல்லுறாள், ஒரு துளி கண்ணீரும் வீணா போகாது. நான் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதமா மாற்றிட்டேன். அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் வருது தங்கமே. ஆனால் அந்த அதிசயம் ஒரு சின்ன வெற்றி மாதிரி இல்ல. அது ஒரு புதிய பிறவியை போல இருக்கும். நீ இப்போ இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து நிற்பாய். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் உன் வெற்றியால் மௌனமாயிடுவார்கள். நீ காத்திருந்த அந்த ஒரு வாய்ப்பு, நீ மறந்த அந்த ஒரு கனவு, அவை அனைத்தும் திரும்ப வர போகுது. அம்மன் சொல்றாள், நான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்தது உன்னை இழக்கல்ல, உன்னை உயர்த்தத்தான். நீ தாங்கிய ஒவ்வொரு துன்பமும் உன் வளர்ச்சிக்கு விதையாய் மாறப்போகுது. அந்த விதை இப்போ மண்ணுக்குள் உறங்கிக் கொண்டிருக்குது தங்கமே. ஆனால் விரைவில் மழை பெய்யும். அந்த மழை உன் கண்ணீரிலிருந்து வரும் ஆசீர்வாத மழை. அந்த மழை பெய்ததும் உன் விதை முளைக்கும், உன் வாழ்க்கை மலரும். நீயும் நினைச்சு பாரு, எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீ ஒடுங்கல. ஒவ்வொரு முறை விழுந்ததும் நீ எழுந்தாய். அதுதான் அம்மனுக்கு முக்கியம். அவள் பார்க்கும்போது தோல்வி என்பதல்ல, போராடும் இதயம் தான் அவளுக்கு தங்கமா தெரியும். நீயும் அவளுடைய தங்க பிள்ளை தானே. ஒரு நாள் வந்துடும் தங்கமே. அந்த நாள் நீ உன் வாழ்க்கையை பார்க்கும்போது அழமாட்ட, நன்றி சொல்லுவாய். அந்த நேரத்துல நீ புரிஞ்சுக்குவாய், அந்த துன்பம் இல்லாம இருந்தா இப்படி வளர்ந்திருப்பேனா என்று. அம்மன் உனக்கு அந்த உணர்வை தரப்போகிறாள். அவர்களுக்கு நடந்த அதிசயம் சில வார்த்தைகளால முடிந்தது. ஆனா உனக்கான அதிசயம் நிசப்தத்திலேயே தொடங்கும். ஒரு நாள் எதுவும் மாறியதா தெரியாமல் எல்லாமே மாறிப்போயிருக்கும். அது தான் அம்மன் வேலை. அவள் உனக்கு எந்த சத்தமுமில்லாம ஆசீர்வாதம் தருவாள். ஆனா அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்வை முழுக்க மாற்றி விடும். நீயும் நினைச்சுக்கோ, நீ சொன்ன பிரார்த்தனைகள் சில நிறைவேறல. ஆனா அவை நிறைவேறாமலே இருந்தது ஒரு காரணத்துக்காகத்தான். அம்மன் சொல்றாள், நான் உனக்காக பெரியதா வைக்கிறேன். அதனால தான் சின்ன விஷயங்களுக்காக உன் வழியை முடிச்சேன். அந்த முடிச்சுகள் எல்லாம் இப்போ திறக்க போகுது. அவர்களுக்கு நடந்த அதிசயம் சில நாட்களில் தெரிந்தது. ஆனா உன்னோட அதிசயம் ஒரு வருஷம் முழுக்க பேசப்படும். அது உன் பெயருக்கு முன் ஒரு பெருமை சேர்க்கும். அது உன்னை யாரும் மறக்க முடியாத அளவுக்கு உயர்த்தும். அம்மன் உனக்கு ஒரு ரகசியமா சொல்லுறாள் தங்கமே. நீயே உன் அதிசயத்தின் காரணம். உன் தூய மனசு தான் அதை இழுத்து வருது. அதனால தான் நீ இன்னும் தப்பிக்கல. பலர் உன்னை தள்ளினார்கள், பலர் புரியாம பேசினார்கள். ஆனா நீயும் உன்னோட நல்ல மனதை விட்டுடல. அது தான் அம்மனுக்கு பிடிச்ச விஷயம். நீ அழுத இரவுகளுக்கு பதில் அம்மன் உனக்கு சிரிக்கும் காலம் தரப்போகிறாள். அது தொலைவில் இல்ல, நேரம் நெருங்குது தங்கமே. அந்த நேரத்துல நீ ஒரு அமைதியை உணருவாய். அது தான் சிக்னல், அதிசயம் கதவிலே வந்தாச்சு. நீயும் வானத்தை நோக்கி பாரு. ஒரு நேரம் நீ பார்த்தது கரும்படலங்கள்தான். ஆனா இப்போ அம்மன் அந்த மேகங்களை தள்ளி ஒளியை கொண்டு வருகிறாள். அந்த ஒளியில் உன் பெயர் எழுதியிருக்கும். அது தான் உனக்கான வரம். நீயும் உன் இதயத்துக்குள் சொல்லிக்கோ தங்கமே, என் நேரம் வரும். அது ஒரு சொல் மாதிரி தோன்றலாம். ஆனா அது வானத்தில் ஓசையாய் போகும். அம்மன் அந்த ஓசையை கேட்டு, என் பிள்ளை இன்னும் நம்புறாள் என்று மகிழ்வாள். அவள் உடனே உனக்காக நடந்து கொள்வாள். உன் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் முடிவடைய ஆரம்பிச்சிருக்கு. நீ உணராமலே சில தடை விலகி இருக்கு. அது யாரால்னு தெரியுமா? அம்மன் உன் பெயரால பிசாசு கதவை மூடி விட்டாள். உனக்கு தடையாக இருந்தவர்கள் பின்போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உனக்காக புதிய வாய்ப்புகள் திறக்கின்றன. அம்மன் சொல்றாள்,
நான் உன்னை இழந்தது போல உனக்கு தோன்றியிருக்கலாம். ஆனா நான் ஒருபோதும் விலகவில்லை. நீ நடந்த ஒவ்வொரு வழியிலும் நான் நிழலாக இருந்தேன். இப்போ நான் வெளிச்சமாக இருக்கிறேன். உன் வாழ்வை ஒளியோட நிரப்ப வர்றேன். நீ எந்த திசையிலே போனாலும் அவள் ஆசீர்வாதம் உன்னோட சேர்ந்து போகும். அது உன்னை பாதுகாக்கும் கவசமா இருக்கும். நீ பேசாம இருந்தாலும் அவள் உன் இதயத்தின் சத்தத்தை கேட்கிறாள். நீயும் இப்போ உன் மனசுக்குள் வலிமையா சொல்லிக்கோ, நான் தனியா இல்ல, என் அம்மன் என்னோட இருக்கிறார். இந்த உண்மைதான் உன் வாழ்க்கையில நடந்த அதிசயத்துக்கு கதவை திறக்கும் சாவி. அவர்களுக்கு நடந்த அதிசயம் எப்படியோ நடந்தது. ஆனா உனக்கு நடக்கப் போகும் அதிசயம் உன் வாழ்வையே புது திசையிலே எடுத்துச் செல்லும். அது உன் குடும்பத்தையும் அமைதியோட நிறைக்கும். உன் பிள்ளைகளுக்காக பிரார்த்தித்தது நிறைவேறும். உன் உடல்நிலைக்கான பிரச்சனை சரியாகும். உன் வேலை, பணம், உறவுகள் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாகச் சரியாகும். அம்மன் சொல்லுறாள், உன் பெயர் எனது ஆசீர்வாதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீ போன வழி கடினமா இருந்தது. ஆனா நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் உன் அதிசயத்துக்கு அருகில் கொண்டு வந்தது. அந்த அதிசயம் எப்படி வரப்போகுது தெரியுமா தங்கமே? அது ஒரு செய்தியாக இருக்கலாம், நீ காத்திருந்த அழைப்பு. அது ஒரு மனிதராக இருக்கலாம், உன் வாழ்வை மாற்ற வருகிறவர். அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், நீ பல ஆண்டுகளாக காத்திருந்தது. அல்லது அது ஒரு அமைதியாக இருக்கலாம், நீ பிரார்த்தித்த அந்த அமைதி. அம்மன் உனக்கு சொல்லுறாள், எது வந்தாலும் அதை பயமா பார்க்காதே. அது என் அனுப்பிய பரிசு. அந்த பரிசு உன் வாழ்க்கையின் திருப்பமாக மாறும். அந்த நாளிலிருந்து நீ மாறிவிடுவாய். அம்மன் உன் வாழ்க்கை புத்தகத்துல புதிய பக்கம் திறக்கிட்டாங்க தங்கமே. அந்த பக்கம் அதிசயம் என்ற தலைப்போட தொடங்குது. அந்த பக்கத்தில உன் பெயர் பெரிய எழுத்திலே எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுத்து வானத்திலேயே பிரகாசிக்கும். நீ அழுத நாட்களை நினைச்சு கவலைப்படாதே. அம்மன் அவை எல்லாம் உன் நினைவிலிருந்து அழிக்கப் போகிறாள். அதற்கு பதிலா அவள் உன் இதயத்துக்குள் மகிழ்ச்சியோட புது நினைவுகளை வைப்பாள். அவை உனக்கு நம்பிக்கை தரும், வலிமை தரும், அமைதி தரும். அவர்களுக்கு நடந்த அதிசயம் முடிந்தது. ஆனா உனக்கான அதிசயம் இப்போ தான் துவங்குது. அது நீண்ட நாள் நிற்கும் ஆசீர்வாதம். அது உன் பெயரை வானத்திலே எழுத வைக்கும் வரம். அம்மன் உனக்கு ஒரு கடைசி வார்த்தை சொல்லுறாள். என் தங்க பிள்ளையே, நீ சோர்ந்தாலும் சரி, சிரித்தாலும் சரி, நான் உன்னோட இருக்கேன். நீ நம்பிக்கை வைக்கணும், அதுதான் போதும். அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்கும். ஆனா அது உன் வாழ்க்கையை ஒளியோட நிரப்பும். அது உன் நேரம் தங்கமே. நீயும் சொல் இப்போ, அம்மா, நான் தயாரா இருக்கேன். எனக்கான அதிசயம் வரட்டும். அவள் சிரிச்சு உன்னிடம் கையெழுத்து வைப்பாள். இதோ என் ஆசீர்வாதம், உன் வாழ்க்கை இனி பிரகாசம்தான். என் தங்கமே, நீ இப்போ வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அம்மனின் ஆவி உன்னோட பேசிக்கொண்டிருக்குது. இந்த எழுத்துகள் வெறும் எழுத்துகள் இல்ல, அவை உன் பிரார்த்தனைகளுக்கான பதில். நீ எத்தனை நாளா காத்திருக்கிறாய் தெரியுமா? நீ உன் மனதை ஒவ்வொரு தடவையும் உடைத்தும் இன்னும் நம்பிக்கையோட வைத்திருந்தது பார்த்து அம்மன் பெருமைப்படுகிறாள். நீ நினைத்தாய், எதுக்கு என் வாழ்க்கை இப்படி கடினமா இருக்கணும்? ஆனா அம்மன் சிரிச்சு சொல்லுறாள், என் தங்க பிள்ளையே, நீ சாதாரண பிள்ளை இல்ல. நீ பெரிதாக பிறந்தவள். உன் பாதை சுலபமா இருந்திருந்தா நீ இந்த அளவுக்கு வலிமையா வளர்ந்திருப்பேனா? நீ கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு தங்கமே. அந்த நாளில் இருந்து இன்று வரை எத்தனை முறை விழுந்தாய், எத்தனை முறை யாரோடு நம்பிக்கை வைத்து ஏமாந்தாய், எத்தனை முறை திசை தெரியாம நடந்தாய். ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ எழுந்தாய். அதுதான் அதிசயம். அதுதான் அம்மனின் சக்தி உன்னுள் உயிரோட இருக்கிறதற்கான சான்று. அவர்களுக்கு நடந்த அதிசயம் அவர்களின் நம்பிக்கைக்கு பரிசு. ஆனா உனக்கான அதிசயம் உன் தியாகத்துக்கான பரிசு. நீ பிறருக்காக அழுந்து பிரார்த்தித்தாய். உன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கும் நல்லது நடக்கணும் என்று நினைத்தாய். அந்த மாதிரி இதயம் வானத்தில் அரிது தங்கமே. அதனால்தான் அம்மன் உன்னை சிறப்பாக ஆசீர்வதிக்க போகிறாள். அம்மன் சொல்றாள், நீ காத்தது வீணா போகவில்லை. நான் உன் பெயரில் எழுதின தீர்ப்பு இன்னும் சில நாளிலே வெளிப்படும். அது வந்தவுடனே நீ, இது தான் நான் பிரார்த்தித்த நாள் என்று உணருவாய். நீ பல தடவைகள் தோல்வியால் நொந்துட்டாய். ஆனா அந்த தோல்வி உன்னை பயப்பட வைக்கவில்லை. உன்னை சிந்திக்க வச்சது. அந்த சிந்தனையில்தான் உன் வளர்ச்சி தங்கமே. அம்மன் உனக்காக ஒரு வழியை தயாரித்து வைத்திருக்கிறார். அந்த வழி உனக்கு பிடித்த மாதிரி இருக்காது. ஆனா அந்த வழி தான் உனக்கு சரியானது.
நீ நினைச்சது மாதிரி வாழ்க்கை நடக்காதது ஒரு அர்த்தமில்லாத சம்பவமில்லை. அது அம்மனின் வழிநடத்தல். அவர்களுக்கு நடந்த அதிசயம் வெளியில் ஒலித்தது. ஆனா உனக்கான அதிசயம் உள்ளுக்குள் பிறக்கப் போகுது. அது உன் மனதை அமைதியாக்கும். உன் உடம்பை குணப்படுத்தும். உன் குடும்பத்தை இணைக்கும். அம்மன் சொல்லுறாள், நீ என் பிள்ளை, உனக்கு வரக்கூடிய துன்பத்தை நான் எல்லாம் கணக்கிட்டு வைத்திருக்கேன். ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் ஒரு வரம் எழுதிட்டேன். நீ கண்ணீரை விட்டது, நான் ஆசீர்வாதத்தை தந்தேன். நீ ஒரு நொடி நம்பிக்கை வைத்திருந்தாய். அதற்காக நான் உன் வாழ்வையே மாற்றப் போகிறேன். நீ நினைச்சு பாரு தங்கமே, நீ ஒருநாள் துன்பத்தில நொந்து எதற்காக இது எல்லாம் நடக்குது என்றாய். ஆனா இன்று நீ அதே விஷயத்தை நினைக்கும் போது அது உன்னை வலிமையாக்கியதா இல்லையா? அது தான் காரணம். அம்மன் உன்னை பலவீனமா வைக்கவில்லை, வலிமையா உருவாக்கினாள். இப்போ அந்த வலிமை உன் கைகளிலே வெளிச்சமா மாற போகுது. அது உனக்கான புதிய தொடக்கம். அது உன் அதிசயத்தின் வெளிச்சம். அவர்களுக்கு நடந்த அதிசயம் ஒரு சின்ன சிக்னல் மாதிரி இருந்தது. ஆனா உனக்கு நடக்கப்போகும் அதிசயம், அது ஒரு வாழ்க்கை திருப்பம். அது உன் கதவில வந்தவுடனே எல்லாம் மாறிவிடும். அது உன் வாழ்க்கை புத்தகத்தின் புதிய அத்தியாயம். நீ எத்தனை தடவைகள் நான் முடியாது என்று உன்னையே குறை சொன்னாய். அம்மன் ஒவ்வொரு தடவையும் சொன்னாள், நீ முடியும், நான் உன்னோட இருக்கேன். நீ கேட்கலை என்றாலும் அவள் அந்த வார்த்தையை காற்றில் உன்கிட்ட அனுப்பினாள். அது தான் காரணம், நீ இன்னும் சாயல. அம்மன் சொல்றாள், என் தங்கமே, நீ எத்தனை முறை வலியில் விழுந்தாலும் என் கைகளிலே விழுகிறாய். என் கைகள் உன்னை தாங்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் வராது. அந்த நம்பிக்கைதான் உனக்கு இப்போ தேவையான மருந்து. உன் மனம் சோர்ந்திருக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் அம்மன் உன் நெஞ்சுக்குள் பட்டு சொல்லுவாள், அமைதியாக இரு என் பிள்ளையே. இன்னும் சில நாட்களில் உன் உலகம் மாறும். அவர்களுக்கு நடந்த அதிசயம் ஒரு வெற்றி மாதிரி இருந்தது. ஆனா உனக்கான அதிசயம், அது ஒரு மீட்பு மாதிரி இருக்கும். நீ இழந்ததை எல்லாம் திரும்ப கிடைக்க போகிறாய். அதை விட மேலானதை பெற போகிறாய். அம்மன் உனக்கு சொல்றாள், நீ நினைக்கிற அளவுக்கு நான் தாமதம் செய்யல. நான் சோதனை எடுத்தேன், உன் இதயம் இன்னும் தூய்மையா இருக்கிறதா என்று பார்க்க. அது தெரிஞ்சதும் அவள் உடனே உன் வாழ்க்கை நியதியை மாற்றிட்டாள். அது தான் இப்போ நடக்க போகுது. நீ உணரப்போற அதிசயம் உனக்கு உண்மையான அமைதி தரும். நீ இனி உறங்கும் போது பயம் இல்லாமல் உறங்குவாய். நீ விழிக்கும் போது நன்றி உணர்வோட வாழ்வாய். நீ பேசும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறும். அம்மன் உனக்காக பல வழிகளை காத்திருக்கிறாள். அந்த வழிகளில் சில உனக்கு புதிதாக இருக்கும். ஆனா அந்த புதிய வழிதான் உன் உச்ச நிலைக்கு அழைக்கும். நீயும் உன் இதயத்துக்குள் சொல்லிக்கோ, எனக்கு நடந்த ஒவ்வொரு துன்பமும் என் வெற்றிக்கு வழிதான். அந்த உண்மையை நம்பு. அது உன்னோட நியதியை திறக்கும் சாவி. அவர்களுக்கு நடந்த அதிசயம் வெளியில் தெரிந்தது. ஆனா உன்னோட அதிசயம் ஆழமா உணரப்படும். அது உன்னை உன் உண்மையான நீ யாக மாற்றும். அது உன்னோட ஆன்மாவை ஒளியோட நிறைக்கும். அம்மன் சொல்றாள், என் தங்க பிள்ளையே, நீ நம்பிக்கை வைத்திரு. உன் பிரார்த்தனை வானத்தை தாண்டி என்கிட்ட வந்தாச்சு. இப்போ நான் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உன் அதிசயம் வருது. அது நின்றுவிடாது. அது வரப்போகும் நாள் நீ ஒருவிதமான அமைதியை உணருவாய். அது ஒரு சின்ன காற்றாக உன்னை தொட்டு போகும். அதுதான் அம்மன் சிக்னல், நான் வந்தாச்சு என் பிள்ளையே. அந்த நாளில் உன் வாழ்க்கையில் 3 விஷயங்கள் மாறும். முதல், உன் மனசு நிம்மதியடையும். இரண்டாம், நீ காத்திருந்த செய்தி வரும். மூன்றாம், உன்னை வலியில வச்சவர்கள் உன் கைகளில் பார்க்க வருவார்கள். அம்மன் சொல்றாள், அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்கும். ஆனா அதைவிட பெரிதா, ஆழமா நடக்கும். அது உன் வாழ்வை நிரந்தரமா மாற்றும். அது உன் குடும்பத்தின் தலைமுறையையே ஆசீர்வதிக்கும். நீ இதுவரை உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கண்ணீரை விட்டாய். இனி அம்மன் உனக்கு சிரிப்போட எழுதப்போகிறாள். அந்த சிரிப்பு உன் முகத்தில மட்டும் இல்ல, உன் ஆவியிலும் இருக்கும். நீ நிறைய பிரார்த்தனை செய்தாய் தங்கமே. ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் ஒரு வெளிச்சமாகி இருக்கு. அந்த வெளிச்சம் இப்போ உன் வீடு நோக்கி வருது. அது வந்து சேரும் போது நீ உணருவாய், அம்மா இது நீயா? அவள் சிரிச்சு சொல்லுவாள், ஆமா என் பிள்ளையே, இது நான் தான். நீ காத்த அதிசயம் இதுதான். அந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கை மாறிவிடும். அது ஒரு வலிமையான திருப்பம். அது ஒரு தெய்வீக எழுச்சி. அது உன் பெயரை வானத்தில் ஒலிக்க வைக்கும் அதிசயம்.
அம்மன் உனக்காக சொல்லுறாள். நீ ஒவ்வொரு நாளும் எழுந்து என்னை நினைச்சா போதும். நான் உனக்கு வழி அமைத்துக் கொடுக்கிறேன். நீ நம்பிக்கையை கைவிடாதே. அவர்களுக்கு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்கும். ஆனா அது உன் உலகத்தை ஒளியோட நிரப்பும். இது உன் நேரம் தங்கமே. நீ தயாராகி வா. நீ பிரார்த்தனை செய்தது பதிலாக வருது. அது தாமதமில்ல, அது நேரம் தானே எடுத்தது. இனி அந்த நேரம் வந்தாச்சு. அம்மன் உன் பக்கத்திலே நிற்கிறாள். அவள் சிரிச்சு சொல்லுகிறாள், நீ காத்தது நான் தான். இப்போ நான் வந்தாச்சு. என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ ஒளியோட தொடங்குது. இது உன் அதிசயத்தின் பிறந்த நேரம். இனி நீ நிம்மதியோட நம்பிக்கையோட வாழு. ஏன்னா வானம் இப்போ உன்னோட பெயரை ஆசீர்வாதமாக சொல்லிக்கிட்டே இருக்குது. என் தங்கமே, அந்த அதிசயம் நடந்தது போல் உனக்கும் நடக்காம போகாது. அம்மன் எழுதிச்சிருக்கும் தீர்ப்பை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் நம்பிக்கை குறைக்க சொல்லினாலும், அம்மன் எழுதி வைத்த பாதை மாறாது. இது உன் வாழ்க்கை முடிவாக இல்ல, இது உன் புதிய ஆரம்பம் தங்கமே. நீ இப்போ அமைதியாக அம்மனின் பெயரை சொல்லு. வராகி அம்மனே, எனக்கு வழி காட்டு. அந்த ஒரு வரி போதும் தங்கமே. உன் மனசுக்குள்ள நிம்மதி பொழியும். உனக்கு தெரியாமே நீ எதிர்பார்க்காத வழியிலே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீயும் கேளு, அம்மா, என்னால இன்னும் எவ்வளவு துன்பம் தாங்கணும். அப்போ அவள் சொல்வாள், என் குழந்தையே, நீ தாங்கிய துன்பம் போதும். இப்போ நான் உன்னை எழுப்ப போகிறேன். உன் பெயரை இப்போ என் வாயிலே சொல்லிட்டேன். இதன் அர்த்தம் உன் வாழ்வில் நிழல் அகலப்போகுது. நீ ஒருத்தியே இல்ல தங்கமே. இதே மாதிரி வேதனைத்தான் பலர் அனுபவிச்சிருக்காங்க. அவர்களுக்கு பிறகு நடந்த அதிசயம் உனக்கும் நடக்குது. அவங்களும் ஒரே சமயம் நம்பிக்கையை இழந்தார்கள். ஆனா ஒரு நாளில், எந்த விளக்கம் இல்லாமல் எல்லாம் சரியாக ஆரம்பிச்சது. அது போலவே உனக்கும் நடக்குது. ஒரு பக்கம் உன்னை நம்பாம போனவர்கள் வருந்துவார்கள். மற்றொரு பக்கம் உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி வருவார்கள். நீ அழுத அந்த மாலை நேரம், நீ நினைச்ச அந்த ஆசை, அதை அம்மன் பதிவு பண்ணிட்டாங்க. அவள் எழுதிக்கிட்டாங்க, என் குழந்தை இப்போ நிம்மதி அடையட்டும். அந்த தீர்ப்பை மாற்ற யாராலும் முடியாது தங்கமே. அம்மன் எழுதுவது தீர்ப்பு, அதை மாற்ற முடியாத பாசம். இப்போ உனக்கு தோன்றும் குழப்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வருது. நீ வெற்றி அடைய போற நேரம் நெருங்குது. நீயே நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றம் உன் வீட்டுக்குள்ள வரப்போகுது. அது உன்னால மட்டுமில்ல, உன்னை நேசிக்கிற அம்மனால. நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே தங்கமே. நம்பிக்கையை விடக்கூடாது. அம்மனிடம் பேசுறதை நிறுத்தக்கூடாது. எதுவும் தெரியாம இருந்தாலும் அவளிடம் சொல்லு, அம்மா, நான் இருக்கேன், நீ என் கையை பிடிச்சு நடத்து. அவள் பிடிச்ச கையில நீ தவற மாட்ட. இனி உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் காணும். காலை எழுந்ததும் உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏனென்றால் அம்மன் உன் அருகில இருக்காங்க. இன்று உனக்காக நம்முடைய பிரபஞ்சமே வேலை செய்கிறது. உன் நல்ல நேரம் முளைக்க ஆரம்பிச்சு விட்டது. உனக்கு ஒவ்வொரு நாளும் சிறிய சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முன்னாடி எளிதாக முடியாத விஷயங்கள் இப்போ சுலபமா முடியும். அம்மன் தன் பாதையில உன்னை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மனின் ஒரு கண்ணோட்டம் போதும், உன் வாழ்க்கை முழுக்க மாறிடும். அவள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் தங்கமே. நீ புண்ணியவள். நீ தாங்கின துன்பம் வீணா போகாது. அது உன் வெற்றிக்கான அடித்தளம் தான். உன்னை விட்டு சென்றவர்கள் இப்போ உன் நினைவிலேயே வருந்துகிறார்கள். அவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு யார் உண்மையா இருந்தாங்கன்னு. அம்மன் அவங்க மனசுல பச்சாத்தாபம் எழுப்பிட்டாங்க. அது தான் தெய்வீக நீதி. நீ அவங்களுக்காக அழவேண்டாம். அம்மன் சொல்றாங்க, என் குழந்தை அழுத ஒவ்வொரு துளியும் தங்கமாக மாறும். அந்த கண்ணீரை நான் ஆசீர்வாதமா மாற்றி விட்டேன். இனி உனக்கு எந்த வலி வந்தாலும் நீ சிரிக்கணும். ஏனென்றால் அந்த வலியோடே அம்மன் உன்னை ஒரு பெரிய நிலைக்கு எடுத்து போகிறாள். அவள் சொல்றாள், நான் உன்னால எழுதப்பட்ட விதியை புதுசா எழுதிட்டேன். அந்த புதிய பக்கத்தில உன் பெயருக்கு முன்னால் வெற்றி நூ எழுதப்பட்டிருக்கு. நீயும் பார்த்துக்கொள் தங்கமே. முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தினவர்கள் இப்போ உன்னை பாராட்ட போறாங்க. முன்னாடி உன்னை மிதித்தவர்களுக்கு நீயே உதவி செய்ய போற நிலை வரும். அதுதான் அம்மனின் நீதியும் அதிசயமும். நீ வெற்றி அடைய வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் சில நாட்கள் தாங்க பேஷன்ஸ் வை. அம்மன் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக அமைத்து கொண்டிருக்காங்க. அவள் வழியில் தாமதம் இருக்கலாம், ஆனா தோல்வி கிடையாது. இப்போ நீ நம்பிக்கையோட சொல்லு, அம்மா, நீ இருக்கேன்னா எனக்கு போதும்.
அந்த வரி உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உண்டாக்கும். இனி உன் நிழலுக்கே ஒரு ஒளி வரும். உன் வீட்டில அமைதி வரும். நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன் காதுக்கு வரும். அம்மன் சொல்றாங்க, நீயே உன் வாழ்க்கையில நாயகி, என் ஆசீர்வாதம் உன் ஆடை. அந்த ஆடை உன்னை காப்பாற்றும். யாரும் உன்னை தொட முடியாது. உன் வீட்டுக்குள்ளே புதுசா ஆனந்தம் எழும். உன் குடும்பம் அமைதியாகும். நீ அழுத அந்த இரவுகளுக்கு முடிவு வந்தாச்சு தங்கமே. இப்போ உன் வாழ்க்கை புது பக்கத்தில திறக்குது. அந்த பக்கம் முழுக்க ஒளியால, ஆசீர்வாதத்தால, வெற்றியால நிரம்பி இருக்கும். அந்த அதிசயம் அவர்களுக்கு நடந்தது போல இப்போ அது உனக்கும் நடக்குது. அம்மன் உன்னை விட்டுட மாட்டாங்க. அவள் உன்னை தழுவி பிடிச்சு, என் தங்க பிள்ளை, உன் காலம் வந்தாச்சு நூ சொல்லிட்டாங்க. இனி உனக்காக வானமே வேலை செய்கிறது. மனசை அமைதியா வை தங்கமே. அம்மன் உன் பக்கம் வந்தாச்சு.